யூதா ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதா ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூதா ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் சங்கிலிகள் தெரித்திடுமே, தெரித்திடுமே, நொடியில் முறித்திடுமே. யோதா ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்துவின் பாதம் நாம் பணிந்திடுவோம், பணிந்திடுவோம், சிரம் பணிந்திடுவோம். கிறிஸ்துவின் பாதம் நாம் பணிந்திடுவோம். வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே. வேதாள கணங்கள் ஓடிடவே, உயிர்த்து கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இன்றும் மரிப்பதில்லை. உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. யூதா ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதா ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 12 முதல் சில வசனங்கள். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பிரியமானவர்களே, தாவீது இப்படியாய் சொல்கிறதை பார்க்கின்றோம். ஆம், அவருக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களின் இஷ்டத்திற்கு கர்த்தர் அவரை ஒப்பு கொடுக்க கூடாது என்று சொல்லி, பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் அவருக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள் என்று சொல்லி, ஆண்டவராகிய தேவாதி தேவனிடம் அவர் மன்றாடுகின்றார். ஆனால் அவர் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிற காரியம் என்னவென்றால், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று சொல்லி விசுவாசியாதிருந்திருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, ஆம், ஜீவனுள்ளோர் தேசத்தில் அவர் வாசம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தபடியினாலே, நாம் தேவாதி தேவனை விசுவாசித்தபடியினாலே அவர் கெட்டு போகாமல், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 12 முதல் சில வசனங்கள். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பிரியமானவர்களே, தாவீது இப்படியாய் சொல்கிறதை பார்க்கின்றோம். ஆம், அவருக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களின் இஷ்டத்திற்கு கர்த்தர் அவரை ஒப்பு கொடுக்க கூடாது என்று சொல்லி, பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் அவருக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள் என்று சொல்லி, ஆண்டவராகிய தேவாதி தேவனிடம் அவர் மன்றாடுகின்றார். ஆனால் அவர் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிற காரியம் என்னவென்றால், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று சொல்லி விசுவாசியாதிருந்திருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, ஆம், ஜீவனுள்ளோர் தேசத்தில் அவர் வாசம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தபடியினாலே,
நாம் தேவாதி தேவனை விசுவாசித்தபடியினாலே அவர் கெட்டு போகாமல் தன்னை தேவனுக்குள்ளாய் காத்து கொண்டார். பிரியமானவர்களே, யோவான் 3:16 நாம் வாசிக்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, தம்முடைய ஒரே பேரான குமாரனை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாய் சொல்கின்றது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து நாம் இந்த உலக வாழ்க்கையில் கெட்டு போகிற காரியங்களை பிசாசு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்தாலும் அவைகளை விசுவாசித்து அவைகளை நம்பி அவைகளை பின்பற்றி நாம் கெட்டு போகாதபடிக்கு வானத்தையும் பூமியும் வாயின் வார்த்தைகளினாலே உருவாக்கின வல்லமுள்ள தேவாதி தேவனை நாம் விசுவாசித்து நமக்காக பாடுகளை பட்டு நமக்காக இரத்தத்தை சிந்தி நமக்காக வேதனைகளை அனுபவித்து நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த தேவாதி தேவனை நாம் விசுவாசிக்கும் போது நாம் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, நாம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் தாவீது சொல்கிற வண்ணமாக, என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும், பொய்சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் பல, அவருக்கு விரோதமாக பொய்சாட்சிகள் சொன்ன வாய்கள் பல, அவருக்கு விரோதமாக ஆக்கிரமித்து சீறிக்கொண்டு வந்தவர்கள் பலர். பிரியமானவர்களே, அவர்கள் மூலம் வந்த சகல சத்துருவின் கிரியைகளையும் நம் தேவாதி தேவனாகிய கத்தாதி கத்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவைகளை முறியடித்து, உபத்திரமோ வியாகுலமோ நாச மோசமோ பட்டயமோ நிர்வாணமோ நாம் நம்மில் முற்றிலும் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்ளுவோம் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்த உபத்திரங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக முறியடித்தார். பிரியமானவர்களே, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து பட பாடுகள் உபத்திரங்கள் அனுபவிக்கும் போது நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தாவீதை போன்று விசுவாசித்தபடியினாலே அவர் ஒருபோதும் கெட்டு போகாதபடிக்கு இந்த உலகம், பாவம், மாமிசம், பிசாசு, மரணம், பாதாளம் எல்லாவற்றையும் அவர் ஜெயமாய் விழுங்கி, மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இந்த உலகத்தின் சகல சத்துருவின் சகல கிரியைகளையும் ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பிரியமானவர்களே, அவருடைய உயிர்த்தெழுதலின் நாட்களை தியானிக்கின்ற, அனுசரிக்கின்ற, கொண்டாடுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் ஜீவனுள்ளோர் தேசத்தில் வாசம் செய்யும்படியாய், நன்மையை காணும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்க அழைக்கப்பட்டவர் என்று சொல்லி விசுவாசித்து அவர்
பரலோகத்தின் நன்மையை காண்பேன் என்று சொல்லி விசுவாசித்து, இந்த உலகத்தில் அவர் நன்மை செய்த போதிலும், அவருக்கு தீமை வந்த போதிலும், அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு, இந்த உலகம் நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமையை செய்தாலும் பரலோகத்தில் நான் போய் நன்மையை காண்பேன் என்று சொல்லி அவர் விசுவாசித்தபடியினாலே ஒருபோதும் அவர் கெட்டு போகாதபடிக்கு இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறது போல, அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்போம் என்று விசுவாசித்து கர்த்தரை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்துவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.